நேத்து தான் அட்லி அல்லு அர்ஜுனனையும் ராக்கா படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் டைட்டில் பத்தி பார்த்தோம். இப்போ அந்த போஸ்டரை பார்த்துட்டு நம்ம பாலிவுட் பாட்ஷா ஷாருக் கானே செம்ம இம்ப்ரெஸ் ஆகிட்டாராம். தன்னோட எக்ஸ் தளத்துல அல்லு அர்ஜுனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அட்லி வார்த்தைகள்ல சொல்லணும்னா இந்த போஸ்டர் மாஸ் 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 ஆயிருக்குன்னு வாழ்த்தியிருக்காரு. அதுக்கு அல்லு அர்ஜுன் மற்றும் அட்லி ரெண்டு பேருமே ரொம்ப நெகிழ்ச்சியா ரிப்ளை பண்ணியிருக்காங்க. தீபிகா படுகோன் ஹீரோயினா நடிக்கிற இந்த படத்துல விஜேஎஸ், ஜான்வி கபூர், மிருணல் தாகூர், கஜோல்னு ஒரு பெரிய பட்டாளமே நடிக்க போறாங்கள. அது மட்டும் இல்லாம அயன் ஹெட் ஸ்டுடியோஸ் மாதிரி ஹாலிவுட் விஎஃப்எக்ஸ் நிறுவனங்கள் இந்த படத்துக்காக ஒர்க் பண்றதால இது ஒரு மெகா சயின்ஸ் ஃபிக்ஷன் படமா இருக்கும்னு உறுதியா நம்பலாம். கமெண்ட்ல சொல்லுங்க, அல்லு அர்ஜுனோட இந்த ராக்கா போஸ்டர்ல அப்படி என்னத்தான் இருக்குன்னு ஷாருக் கான் இவ்ளோ பாராட்டியிருக்காரு. நீங்க இந்த போஸ்டர்ல ஏதாவது ஹிடன் டீடைல்ஸ் கவனிச்சிங்களா? 2023ல காத்து வாக்குல 2 காதல் படத்துக்கு அப்புறம் விக்னேஷ் சிவன் டைரக்ஷன்ல நாளைக்கு ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆக போற படம் தான் LYK லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. அனிருத் மியூசிக்ல பிரதீப் ரங்கநாதன், கீர்த்தி ஷெட்டி, SJ சூர்யான்னு பெரிய ஸ்டார் கேஸ்ட் இருக்கிற இந்த படம் நேத்து வரைக்கும் ப்ரீ புக்கிங்ல 40 லட்சம் வசூல் பண்ணுச்சுன்னு பார்த்தோம். ஆனா இப்போ ரிலீஸுக்கு ஒரு நாள் இருக்கிற நிலையில அதோட முன்பதிவு வசூல் 85 லட்சத்தை தாண்டி பிரம்மாண்டமா போய்கிட்டு இருக்கு. பிரதீப் ரங்கநாதனுக்கு இது ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் ஓப்பனிங்கா அமைய போகுது. சூப்பர் ஸ்டாரின் ஜெயிலர் 2 படத்துல ஷாருக் கான் கேமியோ பண்றாருன்னு நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம். ஆனா இப்ப வந்திருக்க லேட்டஸ்ட் ரிப்போர்ட் படி ஷாருக் கான் இந்த படத்துல நடிக்கலையா. இப்ப அவர் நடிச்சிட்டு இருக்கிற ஹிந்தி படமான கிங் படத்துக்காக ஒரு ஸ்பெஷலான கெட்டப்ல இருக்காராம். அந்த லுக்க வேற எந்த படத்துலயும் காட்ட அவர் விரும்பலையாம். இதனால ஜெயிலர் 2 வாய்ப்பை அவர் தவிர்த்ததாகவும் இது பத்தி ரஜினி சார்கிட்டயே பேசிட்டதாகவும் சொல்றாங்க. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் படத்தோட அதிகாரப்பூர்வ அப்டேட்ஸ் வரும். சென்னை ஏர்போர்ட்ல மீடியாவை சந்திச்ச ரஜினி சார் கிட்ட தளபதி விஜயோட ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாம முடங்கி இருக்கிறது பத்தி கேள்வி கேட்டாங்க. அதுக்கு ரஜினி சார், சாரி, நான் இதை பத்தி எந்த கருத்தும் சொல்ல விரும்பலன்னு தவிர்த்துட்டாரு. ஆனா இளைஞர்களுக்கு ஒரு முக்கியமான அட்வைஸ் கொடுத்தாரு. படிக்கும் நேரத்துல படிப்புல மட்டும் கவனம் செலுத்துங்க. நடிகர்கள் பின்னாடி போய் அடிபட்டுக்காதீங்க, உடம்ப பாத்துக்கோங்க, குறிப்பா கஞ்சா மதுன்னு எந்த கெட்ட பழக்கத்துக்கும் அடிமையாகிடாதீங்கன்னு ரொம்ப அக்கறையா சொல்லியிருக்காரு. கமலஹாசன் சார் படத்தோட ஷூட்டிங் ஆகஸ்ட்ல ஆரம்பிக்க போகுதுன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. வர்ற ஏப்ரல் 17ஆம் தேதி ஸ்பை த்ரில்லர் மிஸ்டர் எக்ஸ் படத்துல மாசா வரப்போற ஆர்யா தன்னோட 40வது படத்தை பத்தின ஒரு கியூட்டான அப்டேட்டை கொடுத்திருக்காரு. ரொம்ப வருஷமா ஆக்ஷன் ரத்தம்னு நடிச்ச ஆர்யா ராஜராணி மாதிரி ஒரு ப்ரீஸியான ரொமான்டிக் காமெடி படத்துல நடிக்கிறாராம். நிகில் முரளி இயக்கத்துல வைஷ்ணவி சைத்தன்யா மற்றும் நிகிலா விமல் ஹீரோயினா நடிக்கிற இந்த படத்துக்கு ஹலிதா ஷமீம் தான் டயலாக் எழுதுறாங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப நாளா இழுபறியா இருந்த சார்பட்டா பரம்பரா 2 படத்தோட ஷூட்டிங் வர்ற ஜூன் மாசம் ஆரம்பிக்குதுன்னு ஆர்யா அஃபிஷியலா சொல்லியிருக்காரு. கபிலன் இஸ் பேக். கடைசியா ஒரு மலையாளம் பாக்ஸ் ஆஃபீஸ் அப்டேட். போன வருஷம் வெறும் 7 கோடி பட்ஜெட்ல 40 கோடி வசூல் பண்ண வாழை படத்தோட 2வது பாகம் இப்போ ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த வாழை 2 படம் வெறும் 10 கோடி ரூபாய் பட்ஜெட்ல உருவாக்கி இப்போ 100 கோடி வசூலை தாண்டி பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சிருக்கு. 2026ல ஆடு 3 படத்துக்கு அப்புறம் 100 கோடியை தொட்ட 2வது மலையாளம் படம் இதுதான். அவ்வளவுதான் மக்களே, இன்னைக்கான காலிவுட் மற்றும் பாக்ஸ் ஆபீஸ் எக்ஸ்பிரஸ் அப்டேட்ஸ் முடிஞ்சது. ஷாருக் கான் ஜெயிலர் 2ல நடிக்காதத பத்தியும் ஆர்யாவோட சார்பட்டா 2 ஷூட்டிங் ஆரம்பிக்கிறத பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.